என்னோட பேர் நிரஞ்சனி. நான் பாரதி நகர்லேருந்து வரேன். எனக்கு இந்த சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி வந்து எனக்கு லேட்டாக தான் தெரியும். ஆனால் நான் இங்கே ஜாயின் பண்ணி 2 மந்த் தான் ஆகுது. இந்த 2 மந்த்தில் நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். எனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே டஃப், எனக்கு சுத்தமாக வரவே வராது. ஆனால் இங்கே நான் ஜாயின் பண்ணிட்ட பிறகு அது எல்லாமே ஈஸியாகிடுச்சு. தினமும் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணும், அந்த ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. நான் எது லோவாக ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ணனோ அது எல்லாமே எனக்கு வந்து இந்த அகாடமியில் ஜாயின் ஆனது எனக்கு ரொம்ப அதிகமாகவே ஆச்சு. நான் மார்க்கு கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணேன். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா டெய்லி வந்து அந்த மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஃபிங்கர் லாக்லாம் வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எப்போ என்ட்ரி ஆகிறோம், எப்போ எக்ஸிட் ஆகிறோம் அதை வந்து நோட் பண்ணுவாங்க, சைன் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நியூவாக இருந்தது எனக்கு. நான் இந்த சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி ஜாயின் பண்ணதுலேருந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு அகாடமி நான் வெளியே எங்கேயும் பார்த்ததே கிடையாது. ஸோ நான் இங்கே தான் ஜாயின் பண்ணேன். எக்ஸாம்ஸ்க்கு வந்து டெய்லி நம்ம இம்பார்ட்டன்ட் கூகுளில் சர்ச் பண்ணாங்க, இதை தேவையே இல்லை. அவங்களே இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எடுத்து பிரிண்ட் அவுட்டாகவே எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும், அவங்க டெய்லி ஒரு 10 கொஷின்ஸ் அப்படி பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கேமரா 24 hours ஓடிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன இது வந்துட்டு அங்கே வந்து உள்ளேருந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணல எக்ஸாம் அப்போது கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ டெய்லி மார்னிங் கிளாஸ் நடக்கும். நம்மளுக்கு இஷ்டம் தான் வரலாம். நம்ம என்னென்ன விஷயம் கற்றுக்கணும் அப்படின்லாம் இருக்குது. இங்கே நிறைய அக்காங்கெல்லாம் வந்து எப்படி சொன்னாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணாலாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. நம்ம எதுவும் ஹார்ஷாக திட்ட மாட்டாங்க. சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி வந்து நான் ரொம்ப ஜாயின் பண்ண ரொம்ப பெருமையாக இருக்குது.